அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்கலாம். தமிழ் இன்பம் தமிழ் மொழி வாழ்த்துல உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனாக என்னென்ன கொடுத்துருக்காங்க? வைப்பு, கடல், பறவை, ஆழி. என்ன கேட்குறாங்கன்னா நிலப்பகுதி கேட்குறாங்க. ஸோ நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்னன்னா வைப்பு. மீதி எல்லாமே நீர் பகுதியை குறிக்கும் சொல். இதில் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. ஸோ ஆன்சர் வந்து என்னது? வைப்பு. நெக்ஸ்ட் ஒன், என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? என்றென்றும் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? என் ப்ளஸ் ரென்றும், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? என்று ப்ளஸ் என்றும், என்றும் ப்ளஸ் என்றும், அடுத்தது வந்து என் ப்ளஸ் என்றும். இதில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சரியான ஆன்சர் என்றென்றுமே எப்படி பிரிக்கலாம்? என்று ப்ளஸ் என்றும். இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆப்ஷனா வந்து வான பிளஸ் மலர்ந்தது, வான் பிளஸ் அளந்தது, வானம் பிளஸ் அளந்தது, வான் பிளஸ் மலர்ந்தது. இது ரொம்ப இந்த பிரித்தெழுதுவதெல்லாம் ஈஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சில டைம் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் எது வந்து சரியான ஆன்சர்னு. ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். வானம் அளந்ததுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா வானம் ப்ளஸ் அளந்தது, வானம் அளந்தது. நெக்ஸ்ட் ஒன், அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அறிந்தது ப்ளஸ் அனைத்தும், இதை வந்து சேர்த்தெழுதினால் கிடைப்பது என்னது? அறிந்தனைத்தும். சரிங்களா? அடுத்தது வானம் ப்ளஸ் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நம்ம பிரித்தெழுத பார்த்தோம், இது சேர்த்தெழுத கேட்குறாங்க. வானம் ப்ளஸ் அறிந்த சேர்த்தெழுதுனா வானம் அறிந்த அப்படின்னு கிடைக்கும். டேஷ் கருத்தை அறிவிக்கும் கருவியாகும். மொழிங்கிறது என்னது? கருத்தை அறிவிக்கும். நம்மளோட ஒரு கருத்து, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத அறிவிக்கும் ஒரு கருவி தான் நம்ம பேசக்கூடிய ஒரு மொழி. அது அந்தந்த இதுக்கேற்ற மாதிரி மொழிகள் இருக்குது, நிறைய மொழிகள். நெக்ஸ்ட் ஒன், தமிழர்கள் தமிழை டேஸாக கருதி போற்றி வந்துள்ளன. தமிழர்கள் தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளன. டேஷ் அறிந்ததனைத்து அறிந்து வளர்மொழி மொழியவே வானம். இது ஆன்சர் என்னது? வானம். நெக்ஸ்ட் ஒன், இசை என்பதற்கு பொருள் டேஷ். இசை என்பதற்கு பொருள் புகழ். தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? தமிழ் தேனி, பாரதியாரை தமிழ் தேனி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படி சொன்னதுன்னா பாரதிதாசன். பாரதியாரின் பன்முக ஆற்றல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்னென்னவா இருந்திருக்காங்க? கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். சரிங்களா? பாரதியார் நடத்திய இதழ்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னே சொல்லலாம். பாரதியார் நடத்திய இதழ்களின் பெயர் என்ன? இந்தியா, விஜயா. பாரதிதாசன் பாரதியாரை சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்லாம் புகழ்கிறாங்க. நம்ம செந்தமிழ் தேனின் மட்டும் அங்கே முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் என்னென்ன சொல்கிறாங்க? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த அறம் பாட வந்த அறிஞன், அறம் அறிஞன், மரம் பாட வந்த மறவன். சரிங்களா? இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சொல்லும் பொருளும்ல ஃபர்ஸ்ட் ஒன், நிரந்தரம். இதற்கு பொருள் என்ன? நிரந்தரமாக இருக்குது, அது அப்போனா லைஃப் லாங், காலம் முழுமையும் இருக்கக்கூடியதை தான் நிரந்தரம்னு சொல்கிறோம். அடுத்தது வன்மொழி. வன்மொழினா வளமிக்க ஒரு மொழி. சரிங்களா? வைப்பு, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இதான் பார்த்தோம். வைப்புனா என்னது? நிலப்பகுதி. நிலப்பகுதியை குறிக்கும் ஒரு சொல் தான் வைப்பு. இசை, புகழ். சூழ்களி, சூழ்ந்துள்ள, அறியாமை, இருள். சரிங்களா? தொல்லை, பழமை, துன்பம். அவ்வளோதான் இன்னையோட கொஸ்டின். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.